ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழில் பார்த்துட்டு நான் குரான் ஸ்டாண்ட் பண்ணுறதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மளோட கிளைண்ட் வந்து அவங்களோட வெட்டிங் கார்லண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க கொரியரில். ஸோ அந்த கார்லண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுல்லாக ரோஸால் மேடான ஒரு கார்லண்டாக இருந்துச்சு. ரோஸ் சென்டரில் ஒரு மைன்யூட்டான ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும்ல, அந்த ஃப்ளவர்ஸு. அண்ட் இடையில வந்து பீட்ஸ் இருந்துச்சு, கோல்டன் பீட்ஸ் இருந்துச்சு. டேசரில் வந்து சில்வர் பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை இப்போ நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்க கொரியர் வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சு. பட் நான் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 1 வீக் கழிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பீஸை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் இன்னொரு 1 வீக் கழிச்சு நான் செகண்ட் பீஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து நான் சம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஃப்ரேமாக பண்ணலாம், இல்லை கிளாக்காக பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து எனக்கு யூனிக்காக இருக்கணும், ஃப்ளவர் யூஸ் பண்ணியும் எனக்கு இது மாதிரி ரேஹால் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்ம இந்த பின்ட்ரெஸ்ட்டில் சம் டிசைன்ஸ்லாம் அவங்க காட்டியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சென்டரில் வந்து லைட் பிங்க்கில் வந்து ஒரு கலர் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பிளேஸில் ஃபுல்லாக நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ரோஸ் ஃப்ளவரை ஃபுல்லாக அப்படியே வைக்கணும்னு நினச்சாலும் அது வந்து ரொம்ப க்ளம்ஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில பீட்ஸையும் நான் வந்து அதில் வச்சுருந்தேன். ரெசின் ஒர்க் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த க்ளவுஸ் அண்ட் மாஸ்க்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நியூ மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோவே நம்ம ரெசிப்ரேட்டிவ் மாஸ்க் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டுட்டோரியல் வீடியோவே நம்ம பார்க்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட யூஸஸ் என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மோல்டு அண்ட் கப்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசினை போர் பண்ண முடியும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கப் வந்து கிளியராக இருக்கணும், எந்த ஒரு பபிள்ஸும் வரக்கூடாது. அது மாதிரி ஸ்பூனும் வந்து கிளியராக இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணுற டூல் மேக்னிஃபிகோ வந்து 3 கேஜி ரெசின் நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம கேஜி அதிகமாக வாங்கணுமோ அப்போ வந்து ரெசினோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் நம்ம வந்து 300 mlலேருந்து ரெசின் வந்து வாங்கலாம். 150, 300 அந்த மாதிரி சின்ன பேக்லேருந்தே வந்து நம்ம லிட்டர்ஸ் கணக்கில் வரும். 3 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர் அந்த மாதிரி. ஆனால் நம்ம எவ்வளோ பல்கான லிட்டர்ஸ் வாங்குகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதுவரையும் நான் ஒரு 5 பிராண்ட் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு எல்லா பிராண்டுமே ஓகேவாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து நான் மேக்னிஃபிகோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெஷரிங் ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ மெஷரிங் ஸ்கேலில் நான் ஃபஸ்ட்டு ரெசினை வந்து போர் பண்ணுறேன். 1:2 ரேஷியோவில் உள்ள ரெசின் 100 ml போர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்னர் போர் பண்ணுறேன். ஹார்ட்னர் வந்து அதுலேயே வந்து ஹாஃப் ரேஷியோ, ஸோ வந்து 50 இருக்கணும், 50 ml இருக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் தான் போர் பண்ண போகிறோம். நம்ம ரெசினை பொறுத்தவரை லேயராக போர் பண்ணும் போது அந்த ஷைனிங் லுக்கும் கரெக்டான மிக்சிங் அண்ட் ரிசல்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சர்டைன் டைம்லேயே வந்து ஒரு ½ an hourலேயே அது வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெசினும் ஹார்ட்னரும் தனித்தனியாக இருக்கும்போது தான் அது வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து கிறிஸ்டலிங்காக ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். நான் ஃபஸ்ட்லேருந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கனால வந்து இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரேஷியோ எல்லாமே கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓன் பிஸ்னஸ் பொறுத்தவரையும் நமக்கு நிறைய லாஸஸ் அண்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படுறது காமனான ஒரு திங் தான். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ்டு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் மெமரிஸ், கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஆர்டர் குயிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட வந்து நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண முடியும். பிகாஸ் ரெசின் வந்து மேக் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து 1 or 2 வீக் சர்டன் டைம் எடுக்க தான் செய்யும். போரிங் அண்ட் க்யூரிங் கெமிக்கல் ப்ராசஸ்னால அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பிகாஸ் இது 12 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்கு தான். பட் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற ரெசின் எல்லாமே வந்து 24 ஹவர்ஸ் க்யூரிங் டைமாக இருக்கும். 5 மினிட் வந்து நம்ம பபிள்ஸ் இல்லாமல் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் ஆல்சோ பிங்க்கில் வந்து ஆல்கஹால் இங்கையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு லைட் பிங்க் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ சென்டரில் வந்து நம்ம லைட் பிங்க் போர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் டாப் அண்ட் பாட்டம் சைடில் அந்த ஃபுல்லாக ரெட் ரோஸ் பெட்டல்ஸை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறோம். சென்டரில் உள்ள பிளேஸில் தான் நம்ம பிங்க் வந்து போர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஃபுல்
மேக்கிங் வீடியோவும் இது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சம்டைம்ஸ் சில இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வராது. நான் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ண மாட்டேன், ஹீட் கன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஆல்கஹால் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு பபிள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக பபிள் ப்ரெஸ்ட் ஸ்ப்ரே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டேன். மோல்டையும் க்ளீனாக வச்சுக்கணும். டேப்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி நார்மலில் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும்ல, அதை ஒட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டஸ்ட் இருந்தாலும் அதில் வந்துடும். அண்ட் வந்து இப்போ கிளியர் ரெசினை போர் பண்ணிக்கிறேன். கிளியர் ரெசினை போர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரோஸ் வந்து பெட்டல்ஸை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சின்ன சின்னதான. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான லைன் மாதிரி அந்த ரெசின் லேயர்லேயே வந்து ஊற்றிக்கிறேன். பிகாஸ் அந்த கலரும் அது வந்து பிங்க் கலரும் இதில் டிரான்ஸ்பரண்ட்டும் ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஆர்ட் சீரம் ஹேண்ட்மேட்ஸில் வந்து பெயிண்டிங், கேலிகிராஃபி, மெஹந்தி அந்த மாதிரி கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து பிங்க் கலர் ரெசின் வந்து போர் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு ஆல்கஹால் இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டில் பிங்க் மட்டும் தான் வரும். பட் நம்ம வந்து இதில் அக்ரலிக் வந்து ஒப்பேக் கலரில் வர்றதுனால கிளியராக இல்லாமல் நல்லா திக்கான ஒரு லேயரில் வருது. இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பிங்க்கு. பட் நம்மளுக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்காக தான் வருது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படி தான் நினச்சேன். பட் க்யூர் ஆகும்போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து நல்ல கொஞ்சம் டார்க் பிங்க் தான் கொடுக்குது கலரு. நம்மளோட ஸ்பூன் இல்லைன்னா நம்ம சிலிக்கான் டூல் வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டான எந்த நமக்கு பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற டாப் அண்ட் பாட்டமில் தான் நம்ம வந்து ஃப்ளவர் பெட்டல் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பட் நமக்கு என்னென்னா அந்த ஒயிட் லேயர் வந்து கொஞ்சம் செடிமெண்ட் ஆகிருக்குமா, ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அதிலே போர் பண்ணிடுறேன். அண்ட் ஃப்ளவர்ஸை வந்து நிற்க வைக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் அந்த துகள்கள் அந்த ரொம்ப ட்ரை ஆன ஃப்ளவர்ஸ் தானே. ஸோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுறது தான் பெட்டரு. அந்த மாதிரி ட்ரை ஆன ஃப்ளவர்னால கொஞ்சம் வந்து அது உடஞ்சி விழுவுது. இப்போது இந்த பிங்க்கை போர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவில் தான் நம்ம அந்த ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து 2 பார்ட்டுமே நான் 2 டைமுமே செய்யணும். ஒரே மோல்டு தான். ஆனால் நான் இது அன்மோல்டு பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் இது பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கனால இதில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஒரு டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை திரும்பிலாம் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துலாம் செய்ய முடியாது. அதனால் ஃப்ளவர் வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்மால் ஃப்ளவரை வந்து பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அந்த பெட்டல்ஸையும் ஜிப்சம் ஃப்ளவர்ஸையும் சேர்த்து நான் ரெசினில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த இடத்துல வைக்கிறேன். பிகாஸ் வெறும் ரெசின்லேயும் இல்லாமல் வெறும் ஃப்ளவர்ஸை பண்ணும்போது அது நல்லா பறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெசினில் கொஞ்சம் டிப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எந்த பிளேஸில் நினைக்கிறோமோ அதே இடத்துல நிற்க வைக்கலாம். அதனால் ஸோ எல்லா ரெசின் ஆர்டிஸ்ட்டுமே மோஸ்ட்லி அந்த ஃப்ளவர் ப்ளேஸ் பண்ணுற இதில் வந்து ஸ்டெக் ஆகுறது தான். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அது கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ்டேக் வர தான் செய்யும். அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான நம்ம ஆர்டர்ஸை வந்து கொண்டுட்டு போகணும். பிகாஸ் இது நேச்சர் ஃப்ளவர்ஸில் நம்ம வந்து ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் வந்து ரெசின்காகவே விற்பாங்க. அதை நம்ம வாங்கி பண்ணும்போது கூட அது வந்து ஒரு ஷேப்பாக அது வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ரெஸ்டு ஃப்ளவர் இல்லாததுனால கொஞ்சம் அந்த லேயர்ஸ் வந்து அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் மேலே தூக்கி தான் நிற்கும். ஏன்னா நம்ம இது வந்து ப்ரெஸ்டு ஃப்ளவர் கிடையாது. அதனால் ரெசின் வந்து நான் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலுமே ரெசினில் வந்து இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒவ்வொரு அப்டேட் ஆகும்போது க்ரியேட்டிவிட்டி வந்து டிஃப்ரென்ஸ், ஒரு பர்சனோட ஒர்க் ஸ்டைல் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பிங்க்கில் போய் அந்த பெட்டலை போட்டுட்டேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக எடுத்துகிட்டு நான் ஒவ்வொரு டைம் வந்து திரும்பி போர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு நிறைய ரெசினை போர் பண்ணாமல் ஆனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவே கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி போர் பண்ணும்போது இது எல்லாமே கலைஞ்சி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் நான் செகண்ட் டைமாக பண்ணுறது வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். அது வந்து இந்தளவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துலாம் செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த இதான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் வந்து ஈஸியாகவே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டாப் சைடும் பாட்டம் சைடும் நான் வந்து ஃப்ளவரை வந்து மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
இருந்தாலும் நான் திரும்பி போர் பண்ணும்போது அந்த குட்டி குட்டியாக உள்ள கட்டிங்ஸ் பெட்டல் கட்டிங்ஸ் வந்து அங்கே உள்ள அந்த பிங்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ நான் அதையுமே இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒர்க்கை இது பண்ணோம். அந்த மாதிரி இந்த போரிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறமும் அது க்யூர் ஆக 12 ஹவர்ஸ் ஆகுமா. 12 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஒர்க்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து அது நேராக இருக்காது அந்த பெட்டலு. அதெல்லாம் நம்ம கட்டர் வச்சோ அது பஃபரிங் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா நான் வந்து கத்தி வச்சுட்டு நான் அந்த பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன், கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து செகண்ட் லேயர் வந்து இதில் போர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இது செகண்ட் லேயர் கிடையாது. அதே லேயரில் நான் பெட்டல்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வந்து கிளியர் ரெசினை வந்து ஊற்றிக்கிறேன். திரும்பியும் நான் அந்த பிங்க்கில் பட்டதுனால நான் திரும்பியும் பிங்க்கை வந்து மிக்ஸ் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டியாக உள்ளது பிங்க் ப்ளேஸ்க்கு போயிடுச்சா. ஸோ நான் அதையும் ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அந்த ப்ளேஸ் வந்து அரேஞ்சாக இருக்கிறது வந்து இப்போ திரும்பி கலைஞ்சிருச்சு. அதையும் கரெக்டாக ஒரு லைனில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் பீட்ஸை வந்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, வந்து ஒரு பிக் சைஸ் பீட்ஸாக இருந்துச்சு. அது வந்து கோல்டு அண்ட் சில்வர் கலரில் வந்து பீட்ஸ் இருந்துச்சுல. ஸோ நான் அதை தான் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு இடையில ஆல்டர்னேட்டாக கொடுக்க போகிறேன். கோல்டையும் சில்வரையும் மாற்றி மாற்றி நான் வேறு ஸ்டெப் ஆஃப் மல்டிபிள் ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அதில் வந்து கேலிகிராஃபி, எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் அண்ட் பெயிண்டிங், சார்கோல் ஒர்க் அண்ட் ஆயில் பேஸ்டல் ஒர்க் எல்லாத்துலேயுமே நான் சீரியஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கிட்ஸ் ட்ராயிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சிகரம் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். கிளாஸ் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் வந்து வச்சுக்கலாம். ஆன்லைன் மோடில் வந்து கூகுள் மீட்டில் நடக்கும். லைவ் அண்டு வீடியோ கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் சில பேர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களாம் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு லைவில் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களோட கொரீஸ் வந்து டிஎம்மில் சொல்லுங்கள். ஃபீஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே குரூப் கிளாஸ் எடுப்பாங்க. நான் 1-on-1 தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லிசனிங் டைமிங்கும் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் 1-on-1 கிளாஸ் மோஸ்ட்லி எடுப்பேன். அதே மாதிரி ரெசின் கிளாஸஸும் என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. நான் இதுவரை ரெசின் கிளாஸஸாக எடுத்தது இல்லை. இன்ஷால்லா வர டேஸில் வந்து நான் ஒர்க் ஷாப் அண்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெசினில் வந்து டேபிளும் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்டு கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் நிறைய நம்மளோட ஆர்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஒர்க் அண்ட் டெலிவரி கொடுத்த ஒர்க்கையும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ் அண்ட் வந்து நம்ம கிளைண்ட்டோட ரிவ்யூஸையுமே நீங்கள் வந்து நம்மளோட சோஷியல் மீடியாஸில் பார்க்கலாம். வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் லவர்ஸ்க்கு வந்து நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக சம் பெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த பெட்டல்ஸையும் வந்து எல்லாமே ரொம்ப பெரிய பெட்டல்ஸாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் பெட்டல்ஸு சென்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்மாலாக இருக்கிறத மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். நம்ம இதுவரை 150+ கிளைண்ட் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பிங்க்கும் போர் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ளவரையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு அந்த லைன்ஸில். அண்ட் இப்போது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பீட்ஸை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அந்த சில்வர் அண்ட் கோல்டு பீட்ஸை அதே அவங்க கொடுத்த வருமானில் உள்ளது தான், கார்லாண்டில் உள்ளதே போட்டுக்கிறோம். அவங்க மோஸ்ட்லி வந்து நம்ம கிளைண்ட்க்கு எனக்கு திங்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. திரும்பியுமே நான் ஸ்பூனை வச்சு அதை எந்தெந்த கலர், ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா அப்படி இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்பூனை வச்சு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த எல்லா பெட்டல்ஸையும் வந்து நான் மூவ் பண்ணி நான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வீடாக வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே தான் ஆகும் ஒவ்வொரு இதாக நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் ஃபார்வர்டில் தான் நம்ம வீடியோ கொஞ்சம் காமிச்சிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசின் பீஸில் ஃபர்ஸ்ட் லேயரே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது.
பிகாஸ் நம்ம வந்து ஒரே மோல்டு தான் 2 பீஸ் செய்யணும். அதை வந்து 2 லேயர் பண்ணணும். ஸோ இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இது வந்து ட்ரை ஆகுறதுக்கு, இது வந்து க்யூர் ஆக கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுறதுக்கு 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுறணும். நம்ம அதுக்கு மேலே கையை வைக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ரெசின் ஒர்க் பார்க்கலாம். இல்லைனா நம்ம வந்து இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதுக்கப்புறமா செகண்ட் லேயருக்கானது வந்து நம்ம ஒன் டே மார்னிங் செஞ்சோம் அப்படின்னா நைட் தான் செகண்ட் லேயர் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம நைட் ஃபுல்லாக க்யூராக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த டே வந்து மார்னிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து போர் பண்ணி எடுக்கலாம். இதோட ப்ராசஸ் இன்னும் முடியல. நம்ம வந்து இதில் அடுத்த லேயர் பண்ணதுக்கப்புறம் தான் அன்மோல்ட் பண்ண முடியும். அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக எல்லா கார்னர் எட்ஜஸ்லேயும் வந்து நம்ம அந்த கோல்டு கலரில் மார்க்கர் இருக்குல்ல, அந்த பெர்மனண்ட் அந்த கோல்டு மார்க்கர் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே கோல்டு கலரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். அதை வந்து நான் வீடியோவில் காட்டல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து எப்படி நம்ம கோல்டு கலர் மார்க்கர் வச்சு நம்ம ஓரத்தில் கலர் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆனது. அது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பெட்டல்ஸ்லாம் இருக்கிறனால. இப்போ நான் காட்டுறது இந்த டைம் காட்டுற வீடியோவில் வந்து இது வந்து செகண்ட் டைம் பண்ண ப்ராசஸில் செகண்ட் லேயர் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு பீஸில் வந்து செகண்ட் லேயரை வீடியோ ஷூட் பண்ணல. செகண்ட் பீஸில் வந்து ஃபைனல் லேயரை வந்து நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ரெசினில் வந்து நம்ம போர் பண்ணி எடுக்க போகிறோம். அது இல்லாமல் இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ப்ளைன் லேயர் வந்து போர் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் அண்ட் வந்து ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நம்ம கை இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த பெட்டல்ஸோட லேயர் வந்து குத்தாமல் அப்படி இருக்கிறதுக்காக. லாஸ்ட் டைம் ஒரு குரான் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒயிட் வித் கோல்ட் ஃப்ளேக்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் எந்த பெட்டல்ஸும் ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் ஈஸியாக தான் முடிஞ்சிச்சு அது. ஸோ அது ஃபுல்லாக ஒயிட் கலரு, டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் வந்து கோல்ட் அந்த ஃபாயில்ஸ் மாதிரி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒன்ஸ் கிறிஸ்டல் ஆகிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து அந்த மோல்டு தூக்கும் போதே தெரியும். அது வந்து ஒரு இப்படி அது ரொம்ப லூஸாக இருக்கா, அது வந்து ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் வந்து நல்லா திக்காக இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனல் லேயரை ஸோ நான் வந்து கம்ப்ளீட் ஆன ப்ராசஸ்க்கு அப்புறமா நான் வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம வந்து இந்த லேயரையும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுவும் இதுவுமே கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷன்லேயும் நம்ம வந்து கீழே மேலேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் அடிச்சுலாம் பார்க்கணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த கம்ப்ளீட் கிளியர் ரெசின் வந்து ஃபில் ஆகிருக்கான்னு நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டர்லேருந்து போர் பண்ணாமல் எல்லா கார்னர்லேருந்தும் போர் பண்ணலாம். ஏன்னா கார்னர்லேருந்து போர் பண்ணும்போது அது வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து சென்டருக்கு வந்து வளைஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம சென்டர்லேருந்து போர் பண்ணும்போது அந்த கரெக்டான அந்த ஏன்னா இதில் வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்காது. இந்த கலர் பண்ண இடம் மட்டும் தான் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் நம்ம பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணது வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு பள்ளமாக தான் இருக்கும். ஏன்னா பெட்டல்ஸ் இருக்குது, அதோட பீட்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த எல்லா கார்னர்லேயும் கர்வ்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெசின் இருந்துச்சுனாலும் அதை வந்து ஓரத்தில் அந்த பீட்ஸ்க்கு மேலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பீட்ஸுமே வந்து நவராமல் இருக்கணும், கீழே உடஞ்சி விழுவாமல் இருக்கிறதுனால நான் 2வது லேயருமே வச்சுக்கிறேன். அதோட நம்ம ஃபைனல் லேயரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் ஒரு யூனிக்கான கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்மள்ட்ட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ரெசின் கிஃப்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணுற ஒரு பெஸ்ட் கிஃப்ட்ஸாக இருக்கும். அது மாதிரி நம்ம கார்லண்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் ப்ரிசர்வேஷன் பண்ணாமல் நம்ம நிறைய திங்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் இந்த ரெசினில். நம்மளோட சீக்கிரம் ஹேண்ட்மேட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆர்ட் லவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒர்க்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூ ஐடியாஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.